டாக்டர் பா ரஞ்சித் இவரோட டைரக்ஷன்ல நம்ம சியான் விக்ரம் அவர்கள் நடிப்பில் இப்போ தயாராக இருக்கிற ஒரு படம் தான் தங்கலாம். இந்த படத்துல இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன மேக்கிங் வீடியோ அது மட்டும் டீசர் கட் இது ரெண்டுமே இந்த படத்தோட எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். இப்போ இந்த படத்தோட ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னா ஒரு தரமான சம்பவத்தை தான் நம்ம பா ரஞ்சித் அவர்கள் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இவ்வளோ நாள் நம்ம தங்கலாம் படத்துக்காண்டி வெயிட் பண்ணதுக்கு ஒரு ஒர்த்தபிளான ட்ரெய்லராக தான் இந்த ஒரு ட்ரெய்லருங்கிறது அமைஞ்சிருக்கு. ஸோ நான் ட்ரெய்லர் பார்த்துட்டேன். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எல்லாருமே தங்கலாம் படத்தோட ட்ரெய்லரை கன்ஃபார்ம் பார்த்துருப்பீங்க. அது எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போயிருங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு இந்த ட்ரெய்லரோட ஹிடன் டீச்சர்ஸ் தான் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன ப்ரோ ஹிடன் டீச்சர்ஸ் இருக்குது, கேஜிஎஃப் உருவாகின கதையை இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. இதையும் தாண்டி இந்த படத்துக்குள்ள நிறைய விஷயத்த ஆட் பண்ணியிருக்காரு நம்ம பா ரஞ்சித் அவர்கள். இது மட்டும் இல்லாமல் அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த படத்துலையும் ஒரு மறைமுகமான அரசியல் இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். என்ன ப்ரோ இந்த படத்தில் எங்கே ப்ரோ அரசியல் பேசியிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பா ரஞ்சித் அவர்கள் இதுக்கு முன்னாடி எடுத்திருந்த படங்கள் வரிசையெல்லாம் எடுத்து பாருங்க. அது மறைமுகமான அரசியலை ஏதாவது ஒன்று பேசி தான் இருக்கும். அதில் அரசியல் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ அதே மாதிரி இந்த படத்துலையும் ஒரு அரசியல் இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த படத்தோட ட்ரெய்லர் ஃபுல்லாக பார்க்கும்போது நமக்கு தெரிய வர விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் வந்து கேஜிஎஃப் அதாவது கோலார் கோல்டு ஃபீல்டு இந்த ஒரு இடம் எப்படி உருவானுச்சு, அதை யார் உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த படம் வந்து பேசப்போம். கன்னட சினிமாவிலேருந்து கேஜிஎஃப் அப்படிங்கிற ஒரு படம் வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி இடத்த பற்றியே நிறைய பேருக்கு தெரிய வந்துச்சு. நிறைய பேர் அதை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த படத்தில் காட்டியிருந்தது எல்லாமே ஒரு மாடர்ன் ஏஜ் கேஜிஎஃப் ஃபீல்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மட்டும்தான் அதை காட்டியிருந்தாங்க. ஆனால் இதுவே அதை ஆரம்பிக்கும் போது அது எப்படி இருந்துச்சு, அது எப்படி உருவானுச்சு அப்படிங்கிறதான் அது எதுவுமே அதை காட்டியிருக்க மாட்டாங்க. ஸோ அதை சொல்லக்கூடிய ஒரு படமாக தான் இந்த படம் அப்படிங்கிறது இருந்திருக்கு. கேஜிஎஃப் அப்படிங்கிற இடத்த பற்றி நிறைய ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ அதில் இருக்கப்படி இந்த கதை எப்படி நகரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவை பிரிட்டிஷ் அரசாங்கம் ஆட்சி செய்யறதுக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே உலகம் முழுக்க இருக்க எல்லா ராஜாக்களும் நம்மளோட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோல்டு சிட்டி அதாவது தங்கத்தால் ஆன நகரம், தங்கம் அதிகமாக இருக்கிற ஒரு இடம். ஸோ அந்த ஒரு இடத்த கண்டுபிடிக்கிறதுக்காண்டி நிறைய ராஜாக்கள் போட்டி போட்டு நிறைய நாட்டில் ரகசியமாக தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை அந்த தங்கம் இருக்கிற இடத்த அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா எப்படியாச்சும் போராடி அந்த இடத்த கைப்பற்றிடணும். அப்படி கைப்பற்றிட்டா அந்த தங்கம் அவங்களுக்கு சொந்தமாயிடும். அந்த செல்வங்கள் எல்லாம் அவங்களோட நாட்டுக்கு போனால் அந்த நாடே செழிப்பாக மாறிடும் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஒரு தங்க நகரத்தை தேடிட்டு வந்துருந்தாங்க. ஸோ அப்படி தான் இந்தியாவோட இப்போ சொல்லக்கூடிய கேஜிஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடத்துல தங்கம் இருக்குது அப்படின்னு தெரிய வருது. ஸோ அதுக்கப்புறம் தான் ஆங்கிலேயர்கள் இங்கே வந்து ரிசர்ச் பண்ணி பார்க்குறாங்க. இந்த இடத்துல உண்மையவே தங்கம்ங்கிறது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அப்படி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த ஒரு தங்கத்தை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அது அவங்களால மட்டும் பண்ண முடியாது. அந்த ஊரில் இருக்கிற வாழ்ந்துக்கிட்டு இருக்க பழங்குடியினர் இவங்க நினச்சா தங்கம் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிக்கவும் அதை மைனிங் பண்ணி எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும்னு சொல்லி அது மாதிரியான ஆட்களை அவங்க வேலைக்கு வாங்குறாங்க. அப்படி வேலைக்கு வர்ற பழங்குடியினர் மக்கள் எல்லாருமே அவங்க எடுத்துக்கிற தங்கத்தோட உண்மையான மதிப்பு தெரியாத அளவுக்கு ஒரு பாமர மக்களாக தான் அவங்க இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கேஜிஎஃப்ல என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிய வந்த விஷயம் தான். ஆனால் இதோட ஸ்டார்டிங் ஜேர்னி அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இது எப்படி இவங்க உள்ளே வந்தாங்க, இந்த கேஜிஎஃப் எப்படி உருவானுச்சு, இது எல்லாத்தையும் தான் இந்த படத்தில் காட்ட போகிறாங்க. அது ரொம்ப ரியலிஸ்டிக்காகவும் அது மட்டும் இல்லாமல் நிறைய உண்மையான சம்பவங்களை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தையும் எடுத்திருக்காரு நம்ம பா ரஞ்சித் அவர்கள். ஆனால் இந்த ஒரு கதையை மட்டும்தான் இந்த படத்தை காட்ட போகிறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. இன்னொரு கதையும் இருக்குது. அதுதான் நம்ம பா ரஞ்சித் அவர்களோட அரசியல் அப்படின்னு சொல்லக்கூடிய நில அரசியலை பற்றி தான் இந்த படம் பேச போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிய வந்த விஷயமா இருந்தாலும், தாழ்த்தப்பட்ட இடத்துல இருக்க பூர்வக்குடி மக்களுக்கும் ராஜ வம்சாவளியில் வர்ற மக்களுக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கிற நிலத்து பிரச்சனையை தான், நிலத்துக்காக நடக்கிற ஒரு அரசியலை தான் இந்த படத்தில் பேச போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை இந்த ட்ரெய்லருக்குள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. சில சீன்ஸை பார்க்கும்போது நமக்கு தெரிய வருது. இது ரெண்டையும் மட்டும் இல்லாமல் ஃபேண்டசி அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காரு நம்ம பா ரஞ்சித் அவர்கள். சூனியக்காரி அப்படிங்கிற ஒரு கேரக்டரையும் உள்ளுக்குள்ளே கொண்டு வராங்க. அது யார் அப்படிங்கிறீங்கன்னா மாளிகா மோகன். இது வரைக்கும் அவங்க நடித்த படங்களோட அவங்களோட ஆக்டிங் வைஸ் ரொம்பவே புவராக இருந்திருந்தாலும் இந்த ஒரு படத்தில் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பா ரஞ்சித் அவர்கள் அந்த அளவுக்கு இவங்க ட்ரெயின் பண்ணி இந்த படத்தை நடிக்க வச்சிருக்காரு. அந்த சூனியக்காரி அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர் நல்ல கேரக்டரா இல்லை ஒரு கெட்ட கேரக்டரா, ஆனால் மக்களுக்கு அது நல்லது பண்ணுறதா கெட்டது பண்ணுறதாங்கிறத விட சியான் விக்ரம் அவர்களுக்கு அது ஒரு கெட்ட கேரக்டராக தான் தெரிய வருது. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு ஃபைட் சீனையும் இந்த ட்ரெய்லரில் காட்டியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு கேரக்டர் மக்களுக்கு நல்லது பண்ணுதா கெட்டது பண்ணுறதா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சஸ்பென்ஸாக தான் வச்சிருக்காரு.
ஸோ படம் பார்க்கும்போது தான் நமக்கே தெரிய வரும். ஸோ உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. அது ஒரு நல்ல கேரக்டராக இருக்குமா இல்லை ஒரு கெட்ட கேரக்டராக இருக்குமான்னு. இதெல்லாம் தாண்டி இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம சியான் விக்ரம் அவர் தான் சொல்லி ஆகணும். அவரோட ஆக்டிங் வைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லவே தேவையில்லை. அவரோட ஒவ்வொரு படங்களிலும் அவரோட பெஸ்ட்டை கொடுத்துருந்துருக்காரு. இதில் அதோட பெரிய பெஸ்ட்டாக இந்த படத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் உண்மை. இந்த ட்ரெயிலர் வர ஒவ்வொரு சீன்லையுமே ஒவ்வொரு கிளிப்ஸ்லையுமே அவர் அந்த பூர்வக்குடி மக்களாக வாழ்ந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ முழு படமும் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சியான் விக்ரம் அவர்கள் மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாரோட கேஸ்ட் அண்ட் க்ரூஸ் இவங்க எல்லாரோட டைலாக் டெலிவரி மாடுலேஷன் எல்லாமே அந்த பூர்வக்குடி மக்கள் எப்படி பேசுவாங்களோ ஸோ அதே மாதிரி தான் இருந்திருக்கு. அவங்க போட்டிருக்க காஸ்டியூம்ஸ் ஜுவல்ஸ் இது எல்லாமே ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்குது அப்படிங்கிறதா உண்மை. இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு அப்படின்னு எடுத்துட்டா கூட ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். உதாரணத்துக்கு இந்த பிளாக் பெந்தர் சீன், அதாவது இந்த கருஞ்சிறுத்தை வரும்ல அந்த ஒரு சீன் போதும் இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு. இந்த ஒரு தங்கலான் அப்படிங்கிற ஒரு படம் டெக்னிக்கல் வைஸாகவும் நல்ல படமாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கண்டென்ட் வைஸாகவும் நல்ல படமாக வந்திருக்கு. இந்த படம் கன்ஃபார்ம் ஒரு பெரிய லெவல் ஹிட் அடிக்க போகுது அப்படிங்கிறது நாட்டு கருத்தே கிடையாது. இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு படமாக இந்த படங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது நம்ம தமிழ் சினிமாவிலேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு படங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். மற்றபடி இந்த படத்துலேருந்து ஏதோ மைனஸை சொல்லணும்னு சொல்லி எனக்கு எதுவுமே தோணவும் மாட்டேங்குது. ஸோ உங்களோட மைனஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்ஸை சொல்லிட்டு போயிருங்க, அதை நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த ஒரு தங்கலான் படத்துக்கு நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்ஸை சொல்லிட்டு போயிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் பண்ணி இது மாதிரி சினிமா ரிலேட்டடாக ஏகப்பட்ட வீடியோஸை நம்ம சேனல் ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரோம். அந்த செக் பண்ணி பாருங்கள். பிடிச்ச நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு அப்டேட்ஸுமே உங்களுக்கு ஒன்றே அப்டேட் பண்ணிட்டு இருப்போம். பாய்.